நாகர்கோவிலில் எஸ்எல்வி ஸ்கூலில் இந்த புத்தக திருவிழாவுக்கு போய் பார்க்குறதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே நாங்கள் போயிருந்தோம். இப்போ போயிருந்தப்போ அங்கே வந்து சைட்லலாம் என்ன வச்சுருந்தாங்க, இந்த சின்ன சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்குள்ள இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. 2-3 இது வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு. அப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து கலை நிகழ்ச்சிகள் ஏதோ கும்பலாட்டம், ஒயிலாட்டம் சொல்கிற மாதிரி ஏதோ குழந்தைகள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த சைடில் என்ன வச்சுருக்காங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், டீ, காஃபி, ஐஸ்கிரீம் அது இது அப்படின்னு நிறைய வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டே கலை நிகழ்ச்சிகளை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் போகும்போது இன்னுமே வந்துக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளாடி போகிறதுக்கு. இதுக்குள்ளே தான் ஃபுல்லாக புக்ஸ் நிறைய ஒரு 100 கடைக்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ கடை புக்கு கடை உள்ள இருக்குது. புக்ஸே வந்து ஒரு ஆயிரக்கணக்கான புக்குன்னு சொல்ல முடியாது, கூடுதல் லட்சங்கள் இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு புக்ஸ். ஏன்னா ரொம்ப நாள் நடக்குது பார்த்திங்களா. எல்லா புக்ஸ் கடையிலுமே இப்படி போய் பார்த்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. சில பேர் நோட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க என்னெல்லாம் புக்கு வாங்கணும். அவங்கெல்லாம் ரொம்ப வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய புக்ஸ் வாங்குறதுக்காக ஆட்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வயசானவங்க வர பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு எனக்கு ஒரு 2 நாவலாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அப்போ பசங்களுக்கு சின்ன சின்ன புக் ஏதாவது கதை புக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் தேடி இருந்தோம். அப்புறமா நான் எடுத்தது என்னதுன்னா, இந்த சுஜாதாவோட ஒரு நாவலும், அப்புறம் வந்து ஜெயகாந்தனோட ஒரு நாவல் நான் எடுத்தேன். அப்புறம் சின்ன பையனுக்கு அந்த தெனாலிராமனும் விக்ரமாதித்தன் அவன் சின்ன 2 எடுத்துகிட்டு எனக்கு இதை வாங்கி தாங்கம்மா அப்படின்னா. பெரிய பையன் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் இங்கிலீஷ் நாவல் அதை எடுத்தான். அப்படி வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். நீங்களும் போய் புக்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய வாசிங்க. ஓகே.